வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் 1 month ஆச்சு நான் வந்து இங்கே தாம்பரத்துலேருந்து, அதாவது சென்னை வந்துட்டு கரூர் போய், இதுக்கு முன்னாடி பிஜியில் இருந்தப்பெல்லாம் வாரம் ஏதோ இங்கேயும் ஏதோ இதுக்கு போகிற மாதிரி சும்மா வாரம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். கரூருக்கும் சென்னைக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் 1 monthக்கு மேலே ஆச்சு. இப்போ போகிறோம். ஸோ அதான் கைஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். இருங்க உங்களுக்கு நான் பேக் கேமில் காமிக்கிறேன். கைஸ் ஆக்சுவலாக பேக் கேமில் காமிக்கிறேன்னு சொன்னேன். இல்லை இங்கே வருங்க, அந்த பேக் இல்லை, இது பேக் எங்கே இந்த இடத்துல தெரியுதா? பேக் வந்து பேக் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. தாரணி வந்து காம்பினேஷன் ட்ரெஸ்ஸை பாருங்க. என்னாச்சு அப்படின்னா, தாரணி ஒன்று எடுத்து வைக்க மறந்துட்டோம். சொல்கிறேன் பாரு, எல்லாத்தையும் எடுத்து வச்ச நம்ம இது வெஜிடபிள்ஸ் வாங்கி வைப்போம் கைஸ். அதில் வந்து ரெண்டு தக்காளி மிஞ்சிடுச்சுல்ல, 2 தக்காளி எடுத்து போய் கரூரில் எங்கள் அம்மா கொடுத்துட்டா. அட பைத்தியா, அத 2 தக்காளி கொண்டு போறது ஜூஸா போயிருந்தேன். இத தூக்கிட்டு போய் பேக்ல இருக்க Dress தான் வேஸ்ட் பண்ணிரோம் போல. இது நல்லது பண்ணணும்னு நினைச்சேன். சரி விடு, அது மாதிரி இல்ல. சரி, இங்க இருந்தா வீணா போய் வரதுக்கு முன்னாடி தெரிஞ்ச பையன்ங்கறால தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். போ, இன்னும் நார்மல் தான். சரி, அடுத்து எந்த பஸ்ல போறோம், எந்த ட்ரெயின்ல போறோம் அப்படின்றதெல்லாம் போ கண்டினியூ பண்றேன். வீடியோ கண்டினியூவா பாருங்க. லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பீட் பண்ணுங்க. கைஸ் தாம்பரம் வந்துட்டோம் கைஸ். ஆக்சுவலாக பஸ்ஸில் வந்து இடம் இல்லை, அதுலேருந்து ஏறி வந்தோம். இது வந்து 10th பிளாட்ஃபார்மு. இங்கே வந்து ட்ரெயின் நிற்கிது. இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு மங்களூர். கைஸ் இங்கே ட்ரெயின் வருதுல்ல, அது மட்டும் இன்ஜின் மட்டும் தான் வருது. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்கே நிற்கிது. அந்தோணி வந்து நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்தோணி எக்ஸ்பிரஸ்னு வரும். அந்தோணி யாரு? கைஸ் இந்த சவுண்டு கேட்காதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டு, லைட்டில் கிளியராகவே தெரியல ஃபேஸு. கிளியராக தெரியல, லைட்டிங் கம்மியாக இருக்குது கைஸ். இல்லை பேக் கேமில் உங்களுக்கு காமிக்கிறேன், சூப்பராக இருக்கும் பேக் கேமில் காமிச்சா. பட் ஆனால் மைக் இருக்குது, பட் ஆனால் அதெல்லாம் கனெக்ட் பண்ணல. இதுதான் இன்ஜினு. இது இந்த அந்தோதி எக்ஸ்பிரஸ் போய் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் கைஸ். அந்தோதி எக்ஸ்பிரஸில் வந்து ஃபுல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் தான் உங்களுக்கு தெரியும். இதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் பாருங்கள். வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள். அடுத்து நான் மங்களூர் வந்தானே உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். கைஸ் மங்களூர் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வரும்னு நினச்சேன். இது வந்து 9:10 நான் உட்காந்துருக்கேன். அந்தோணி எக்ஸ்பிரஸ் கூட உட்காந்துருக்கேன். பட் ஆனால் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி வந்து தெரில. இதுக்கு முன்னாடி இப்போ வந்துருக்கணும். இதான் மங்களூர் வந்துருக்கு. அது 8th பிளாட்ஃபார்மு. இப்போ போய் ஏறணும். எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா, சும்மா உட்காந்துருக்கேன் கைஸ். இப்போ அங்கிட்டு போகணும். நாங்கள் இப்போ S11க்கு போகணும். அதான் போகணும், அதுக்காக உட்காந்துருக்கேன். வண்டி ரோஸ்லேயே வந்து இன்ஜின் முன்னாடியே வந்து நின்றுச்சு. அந்த இன்ஜினில் போய் இப்போ கனெக்ட் ஆகி நிற்கும்னு நினைக்கிறேன். மங்களூர் வந்து சரி கைஸ், நான் ட்ரெயினில் ஏறிட்டு அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன் கைஸ். தாரணி அந்தோணி கிளம்ப போகுது. தாரணி சரி வாங்கம்மா, அங்கே போகலாம். சரி கைஸ், அங்கே போய் நான் ஏறிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். பை கைஸ். இதான் நாங்கள் ஏற போகிற ட்ரெயினோட இன்ஜினு. ட்ரெயின் அங்கே நிற்கிது. இதோ இங்கே இருக்குல்ல, இந்த இதில் தெரியுதுல்ல, ட்ரெயின் அங்கே இருக்குது. ஆனால் இன்ஜின் வந்து இங்கே நிற்கிது. அந்த இன்ஜின் தான் போய் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இதோ டிரைவர் உள்ளே உட்காந்துருக்காரு. மேலே ஏறி அந்த பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு பதிலாக கீழே இப்படியே போய் எப்படி கனெக்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் கைஸ். இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் லைட் வச்சுருக்கலாம். லைட் ரொம்ப வெளிச்சமாக தெரில, ஆனால் கேமராவில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு வீடியோவில் ஸோ இதுனா அந்த இப்படியே ஏறிக்கலாம் கைஸ். அதனால் இப்படியே போயிட்டுருக்கோம். இன்ஜின் கனெக்ட் பண்ணால் தான் தரணி எப்படி லைட் போடுவாங்க. ஸோ அதனால் பொறுமையாகவே போகலாம். நான் சும்மா சொன்னேன் நீ வேகமாக போகிறோமேன்றதுக்கு. சரி கைஸ், நாங்கள் போய் ட்ரெயின் ஏறிட்டோம், உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கரூர் வந்து இறங்கிட்டோம் கைஸ். இதான் மங்களூர் கிளம்பிடுச்சு. அந்த இறக்கி விட்டு மணி ஒரு 6:30 இருக்குமா தாரணி? 6 கைஸ். ஒரு கிராசிங் ஆகிடுச்சு. கிராக்கி வந்துட்டு கிராசிங் போட்டு அப்புறம் தான் இதாச்சு. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அங்கிட்டு தான் ஆக்சுவலாக மெயின் என்ட்ரன்ஸ் அங்கிட்டு போனோம். நான் எங்கள் வீட்டுக்கு ஷார்ட்கட்டுன்னு சொல்லிட்டு இங்கிட்ட நடந்து போயிட்டுருக்கேன் கைஸ். சன்ரைஸ் ட்ரிப் போயிட்டு சன்ரைஸ் பார்க்கணும் பார்க்கல. இப்போ சன்ரைஸ் பார்த்தாச்சு. சரி கைஸ், நான் அவ்வளோதான் கைஸ் வீடியோ. வேறு ஏதாவது சொல்லணுமா தார்? நீ அந்தோணி எக்ஸ்பிரஸ் அது மாதிரி ஏதாவது பேசணுமா?
தூக்கு கலக்கத்துல இருக்காங்க சாம்பா. சரி கைஸ் பாய் கைஸ். அதனால தான் நான் ஏன் பேச காமிக்கல. சரி கைஸ் பாய் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.